السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மற்ற முஃமின்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது நபிமார்கள் காட்டிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த காலத்தில் அதிகம் நாம் பேசுகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்கள் கருத்தாளமிக்க ஒரு துஆவாக இருக்கிறது. டீப்பான மீனிங்களை கொண்ட சில துஆக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துஆ தான் அவர்கள் கேட்டது, ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, நான் வாழ்க்கையிலே செய்த தப்புக்களை மன்னித்து விடு. இரண்டாவது, வலிவாலிதை, எனது பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடு. வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களின் பாவங்களை மன்னித்து விடு. எப்பொழுதும் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது எமக்காக வேண்டி முதலாவது அல்லாஹ்விடத்தில் கேட்டு ஆரம்பிக்க வேண்டும். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு என்று நமது பாவங்கள் எப்பொழுதும் கண்ணுக்கு முன்னால் தெரிய வேண்டும். இரண்டாவது, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது எல்லாத்தையும் கேட்பதற்கு முன்னால் முதலாவது கேட்க வேண்டியது, எனது பெற்றோர்கள் வாழ்க்கையிலே தவறு செய்திருப்பார்கள், அவர்களாலும் மனிதனின் அடிப்படையிலே பாவங்கள் நடந்திருக்கலாம், அந்த பாவங்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்வதை, தனது பெற்றோருக்கு இஸ்திக்ஃபார் செய்வதை தடை செய்வதற்கு முன்னால் அவர்கள் கேட்ட துஆ. அதற்கு பின்னால் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன் இஸ்திக்ஃபார் என்றால், கண்ணியமானவர்களே, ஒருவரது இஸ்திக்ஃபார் அவரை அல்லாஹ்வுடைய தண்டனைகளை விட்டு பாதுகாக்கும், நரகத்தை விட்டு பாதுகாக்கும். விசேஷமாக நபிமார்களின் இஸ்திக்ஃபார்கள், அவர்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் தண்டனைகளை விட்டு பாதுகாக்கும், நாளை வறுமை நாளிலே தண்டனை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய முன்வந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஃபிர்லி வலிமன் தഖல பைத்திய முஃமினா வலில் முஃமினீன வல் முஃமினாத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, இதே போன்று எனது பெற்றோர்களை வலிவாலிதை, எனது பெற்றோர்களை மன்னித்து விடு. யாரெல்லாம் என்னை ஈமான் கொண்டார்களோ, ஆண்கள் பெண்கள், அவர்கள் அனைவரையும் மன்னித்து விடு என்று துஆ செய்தார். அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்களும் அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களுக்காக துஆ செய்கிறார்கள். الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا. அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் செய்யக்கூடிய மூன்று அமல்கள். முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், இரண்டாவது அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள், மூன்றாவது அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களுக்காக துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வார்கள் என்றால், ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா. யா அல்லாஹ், உனது ரஹ்மத் அனைத்துக்கும் உலகத்தில் இருக்கின்றது. ஃபக்ஃபிர் லில்லதீன, ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன் ஃபக்ஃபிர் லில்லதீன ஆமனு. அவர் துஆ செய்வார்கள், யாரெல்லாம் தௌபா செய்தார்களோ, ஈமான் கொண்டார்களோ, அவர்களை நீ பாதுகாத்து, அவர்களை மன்னித்து, நரக தண்டனையை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று துஆ செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நமது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஸ்தக்ஃபிர் லிதம்பி வலில் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, உங்களது பாவத்துக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உங்களை நம்பிய முஃமின்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பிய முஃமின்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்கிறார். சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதை பற்றி சொல்லி காட்டுகிறார். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் ஈமானில் முந்தி இருக்கின்றார்களோ, முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை நம்பியவர்கள், இவர்கள் அனைவர்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்வார்கள். எப்பொழுதும் மற்ற முஃமின்களுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கம் இவ்விடத்தில் இருக்க வேண்டும். மற்ற சகோதரர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் துஆவிலே, யா அல்லாஹ், இவரது பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஒருவருக்கு துஆ செய்வதற்கு முன்னால் முதலாவது செய்ய வேண்டிய துஆ, யா
அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தந்திருக்கின்றார். யா அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று காலையிலும் மாலையில் துஆ செய்வார். அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உலகத்திலே யாரெல்லாம் உன்னை நம்பி இருக்கின்றார்களோ அந்த முஃமின்களை மன்னித்து விடு, முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்து விடு என்று துஆ செய்வார்கள். உலகத்தில் எத்தனை முஃமின்கள் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி துஆ செய்வோம். அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். எத்தனை முஃமின்கள் உலகத்திலே வாழ்கின்றார்களோ அத்தனை முஃமின்கள் நாம் துஆ செய்யும் பொழுது அவருக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, மற்றவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். பெற்றோர்களுக்காக வேண்டி, சகோதர சகோதரிகள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்காக துஆ செய்யும் பொழுது முதலாவது செய்ய வேண்டிய துஆ, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து. இதே போன்று அனைத்து முஃமின்களுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது எமக்கு அந்த நன்மைகள் எழுதப்படுகின்றன. எனவே நபிமார்கள் காட்டி தந்த ஒரு முக்கியமான ஒரு சுன்னவாக இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு மிக விருப்பமான துஆ அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். சில உலமாக்கள் துஆ செய்கிறார்கள் எப்படி என்றால், யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட முஃமின்களை மன்னித்து விடு, மூத்தாகி விட்டார்கள் அவர்களை மன்னித்து விடு என்று அந்த துஆ எனக்கு விருப்பமானது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இதன் மூலமாக உலகத்திலே வாழக்கூடிய முஃமின்கள், மூத்தாக இருக்கக்கூடிய முஃமின்கள், அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்க வேண்டும் என்று நோக்கு வைக்கின்றேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே இந்த சுன்னாவை நாம் தயாராக்குவோம். இந்த காலத்திலே துஆவுடைய முக்கியமான கட்டத்திலே, இந்த நாட்களிலே நாம் இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே, மற்றவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஆரம்பித்து அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.